எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு தான் இந்த உடம்பு தன்னை சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு 4 நிலையில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சாப்பிடுகின்ற உணவு 4 விதமாக செலவாகிறது. முதல் திடப்பொருளாக வெளியேறுகிறது, 2வது திடப்பொருளாக வெளியேறுகிறது. நாம் சாப்பிடுற உணவு இப்படித்தான் உணவு செலவாகிறது. ஆனால் இதுவரைக்கும் நாம் சொல்லப்பட்ட பாடம் பூரா இதுவரைக்கும் வெள்ளைக்காரர்களால் சொல்லப்பட்ட பாடம். உணவை பற்றி தவறாகவே இந்த வெள்ளைக்காரர்கள் பண்ற அட்டகாசம் உலகத்தையே கெடுக்கும் என்பதற்கு இவர்கள் சான்றுதான். இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஆராய்ச்சியுமே தப்பு. வெள்ளைக்காரர்களுடைய பாடத்திட்டம் ஏதாவது நாட்டுக்கு நலம் தருதான்னு பாருங்க. அவரோட அரசியல் அமைப்பு, அந்த கட்டமைப்பு, எத்தனையோ குடும்பத்தை சீரழிவுக்கு காரணமே இந்த வெள்ளைக்காரரோட குடும்பம் தான். வணக்கம். ஒரு ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி தவறான முறையில் இருந்தால் அந்த நாடு நாசமா போறதுக்கு காரணம் வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். இந்த உலகம் முன்னேறதுக்கு காரணமே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு சுயமா விளக்கங்கள், பண்பாடு, நாகரிகம் இருக்கு. அதை சீரழிச்சு சின்னபாடமாக்குறது இந்த வெள்ளைக்கார கூட்டம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அவமானங்கள் நடந்துட்டு வருது. காவல் நிலையத்தில் ஏற்படுகின்ற குற்றங்கள் அத்தனையுமே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம். ஒரு நாட்டையே ஒழுக்குது. ஒரு சரியான ஒன்றும் தெரியாத அப்பாவிகளெல்லாம் எப்படிலாம் கொலை செய்யறாங்க. ஒரு தீவிரவாதி ஒருத்தன் வந்தா நம்ம நாட்டுல ஒருத்தன் பாகிஸ்தான்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து வர்றான், வந்து 4 பேர்த்த கொலை செஞ்சுட்டு போறான். அவனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண ஒரு 10 பவுன் ஏதோ காணா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிட்டு போய் அடிச்சு கண் முன்னாடியே மக்கள் முன்னாடி அடிச்சு கொலை செய்யறாங்க. அப்படின்னா இதுல என்ன ஒரு பிரதமர் முதல்வரை இறங்கி போய் இந்த குடும்பத்துல சாரி மன்னிச்சுக்குங்கன்னு கேக்குறாரு. அப்படின்னா எல்லாம் அழுகி போச்சுன்னு அர்த்தம். எல்லாம் இந்த பண வெறி. இந்த நாடு அழுகி போனதுக்கு இன்னொரு காரணம், இந்த எல்லாம் காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் தான் காரணம். ஒரு மனிதன் தனக்கு தேவை மேல சம்பாதிக்கிறான் பாரு. இன்னைக்கு அந்த பத்தி எவ்வளவு கொடுமையா இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவிலே நடக்காத ஒரு கொடுமை, பல கொடுமை நடக்குது. இதுக்குள்ள எங்க வைக்கிறது? இந்த கல்வி முறை, ஒழுக்க முறை தான் காரணம். ஒழுக்கமின்மை. ஒரு காவல்துறை இருக்கிறாங்க, எவனுக்கும் ஒழுக்கமே கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. அடிப்படையே ஒழுக்கமின்மை. நாட்டவே ஒடுக்கிறீங்களா? பாத்தீங்களா கொலை எவ்வளவு ஒரு கொடூரமா? அந்த பையன் அடிச்சு கொள்றதை அப்படியே பாக்குறாங்க. நல்லவேளை இந்த மீடியாக்கள் இருக்கிறங்காட்டி எப்பவும் ஒரு அந்த அடிச்சு கொலை செய்யறதை அப்படியே காட்டுறாங்க. கொடுமை. இதுல என்ன போய் சொல்றது? இதுதான் எல்லாம் கீழ இருந்து மேல வரைக்கும் ஊழல் பெருகி போய். இது காரணம் வெள்ளைக்காரன் கல்வி முறை தான். வெங்கடேசன் என்ன பண்ணாரு? வெங்கடேசன்
ம். 1960 படிச்சு முடிச்சுட்டு உடனே அவருக்கு வந்து பொதுப்பணித்துறைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வேலை கிடைக்குது. அப்பெல்லாம் உடனே வேலை. ஆனால் ஆமா. அப்பவே லஞ்சம் வந்து லஞ்சம் வந்து அவர் கேட்காம பணம் வந்து கத்த கத்தையா விழுகுது. இது வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக பதவி விலகிட்டு போறாரு. நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு அரசாங்க பதவி கிடைச்சால் இன்னைக்கு வந்து எப்படி தெரியும், ஒரு அரசாங்கம் ஒரு அரசர் மாதிரி அதவே வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. கிடைச்ச பதவி என்ன பண்றாரு? வேண்டாம்னு சொல்றாரு. வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. பிடிச்சிட்டு கடைசியில அவர் வளைகுடா நாட்டுக்கு போறாரு. எங்க? வளைகுடா நாடு, கல்ஃப் கண்ட்ரி. அங்க போய் தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் தான் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. பெருசாயி அப்புறம் வந்து அஹ், நாகப்பட்டினம் வாலிபலம்னு சொல்லுவாங்க. வாலிபலம் ஒரு பெரிய ஒரு அங்கதான் வந்து ஒரு பெரிய இது கல்லூரி இருக்கு. என்ன கல்லூரி? பாலிடெக்னிக் கல்லூரி. நேரு காலத்தில் தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறார். யாரு? வெங்கடேசன். இப்படி அதுக்கப்புறம் எல்ஐசியில வேல்யூவர்னு சொல்லுவாங்க, மதிப்பினர். வங்கியில நகை மதிப்பினர் மாதிரி கோல்டு ஜுவல் வேல்யூவர்ங்கிற அவர் ஒரு வேல்யூவர். இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி தான் வந்தாரு வெங்கடேசன். அப்புறம் என்ன முடிச்சுட்டு தான். இப்ப ஏற்பட்ட அறிவாளிகள் அந்த ஒழுக்கத்திற்காக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாடு நாசமா போச்சு. காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறைதான் காரணம். சரி, அவ என்னதான் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எந்த முறையும் செய்முறையே கிடையாது. எல்லாமே தியரி தான், பொய். நாட்டை நாசமா பண்ணிட்டு போயிட்டான். அதனால இந்த உலகம் உருப்படாம இருக்காரு இந்த வெள்ளையர்கள் தான். அதுல நம்ம நாடு சிக்கிட்டு அவமானப்பட்டு கிடக்குது. எவங்கிட்ட பணம் இல்லை இருக்கிறீங்க? கோடான கோடி பேர் காகித பணத்தை அச்சடித்து வைத்து உற்பத்தி இல்லாத திருடர்கள். உற்பத்தியே பண்ண மாட்டாங்க நம்ம. நாம் என்ன பண்றோம்? இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கை சட்டத்தில் வாழ்றோம். நம்ம தேவையை குறைச்சிட்டு வாழ்றோம். ஆனால் இப்படிதான் நடக்குது. இதெல்லாம் காரணம் காட்டுறது இந்த கல்வி முறை தான் காரணம். இந்த மதிப்பெண் கல்வி முறை, ஒழுக்கமற்ற கல்வி முறை, இது ஒரு விபச்சார கல்வி முறை. என்ன? எப்ப வெள்ளைக்காரன் வந்து பாடத்திட்டத்தை கொண்டு வந்தானோ அவன் நாட்டுல செய்முறை இருக்கு, அவன் நாட்டுல ஒழுக்கம் கிடையாது. இங்கேயும் அப்படித்தான். ஆக இது எல்லாமே அப்படித்தான். காரணம் நமக்கான இயற்கை கல்வி முறையை நம்ம படிக்கணும். பாக்குறேன் இந்த உயிரெல்லாம் எப்படி எல்லாம் கொலை செய்யறாங்க அப்படின்னு. குண்டாதடிகளாம் இருந்து சம்பந்தமே இல்லாம. அப்படிதான் எத்தனை கொலை எப்பா. தந்தை மகனை கொலை செஞ்சது நினைச்சு கூட பார்க்க முடியாது. காவல்துறை எப்படியெல்லாம் மனிதனுடைய வேட்டையாடு, அவங்ககிட்ட மக்கள்கிட்டயே சம்பளத்தை வாங்கிட்டு மக்களையே கொலை செய்யறது. அது அரசாங்கம் வேடிக்கை பார்த்து தான் இருக்கு. யாரையுமே தண்டிக்க முடியறது இல்லை. மோசம் மோசம் மோசம். இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் இந்த தீய சக்தியினுடைய வேலை. இப்ப தீய சக்தி உடன்பாடு இருக்கிற மந்திரிகள் உடனே முதல்வர் என்ன பண்ணிருக்காங்க? ராஜீனாமா பண்ணிருக்காங்க. அந்த எப்படி லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு சிறு சம்பவத்துக்கு ரயில் தென்னாட்டுல திருச்சிக்கு பக்கத்தால ஒரு ரயில் கவிழ்ந்து போச்சு. அதுக்காக அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தார். இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஆனால் நீதிமன்றம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கியங்கள் பிறந்தது. மன்னன் தவறு செய்வதற்காக மன்னனே தன் உயிரை விட்டான். அதாவது சிலப்பதிகாரத்துல யானை கல்வன் அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்கிட்டேங்கிறான். நான் வந்து விசாரிக்காம தீர்ப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே எல்லா குறும்பு நடக்குது. சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதான் காரணம். என்ன சொல்லுவீங்க? அந்த ஒழுக்கமின்மைதான் காரணம். மிகப்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர் இருந்தாங்க. இன்னைக்கு நாகரிகத்துக்கு சொந்தக்காரர் தான். ஆனால் அதே இடத்துல அக்குறுமும் நடக்குதுன்னா என்ன காரணம்? இவனும் ஒரு மனிதன் தான். என்ன சொல்றீங்க? தீய சக்தியா? கல்வி முறைதான் காரணம். அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தப்பா இருக்குது. ஒரு மனிதனை வந்து சுத்தம் செய்கின்ற பழக்கம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஒரு மனிதனை எப்படி சுத்தம் செய்யணும் எழுதி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு வெங்கடேசன் சொல்றாரு. தன் உயிரை பணைய வைக்கிறாரு. யாருக்கு தெரியும்? உயிரை பணைய வைக்கிறது சாதாரணம் இல்ல. அப்ப இப்பதான் தெரியுது. ஓ, உடம்பை சுத்தம் செய்யற பழக்கம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இயற்கை உணவு பத்தி பேசுறவங்களுக்கே உடம்பை சுத்தம் செய்யணுங்கிற சொல்லணும். உடம்பு சுத்தம் செய்து வரணும் அப்படின்னு சொல்லணும். இயற்கை உணவுக்கு சம்மந்தமே இல்லை. இயற்கை உணவு திங்க சொல்றானே தவிர, நேற்று நான் பேசினேன் இவர்கிட்ட சண்முகத்திற்கு அப்ப சொல்லியிருப்பேனே,
என் கண்ணுல கண்ணாடி போடுற சில நேரத்துல சின்ன எழுத்துக்கள் போடும் படிக்கிறதுக்கு. இப்ப எலுமிச்சை மரத்தை பத்தி பேசியிருப்பேன். அந்த காணொலி பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்து ம். 8:20க்கு ஏன் நேற்று யாரும் 8:20 யாரும் வரல பார்த்தேன். ஓடிட்டு இருந்தது. ம். எல்லாரும் கடுமையான வேலையா இருக்குது. ஒருத்தருமே காணும். ம். அதில் போட்டு அப்போ சொன்னேன் இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? 8:20க்கு இந்த மாதிரி எல்லா பொருளுமே குற்றமுடையதுதான் சொன்னேன். அப்போ விளக்கம் சொன்னேன். தண்ணீர் என்பது வேறு, தண்ணீரில் கலக்கிற எலுமிச்சை சாறு என்பது வேறு. தண்ணீரை வைத்துக்கொண்டு துணியை துவைக்க முடியும். எலுமிச்சை தண்ணீரை சக்கரை போட்டு அந்த சக்கரை தண்ணியில வந்து நீ துணி துவைக்க முடியுமா? எப்படி சக்கரை தண்ணி வந்து துணிக்கு குற்றமுடையதோ அதே போல நாம் சாப்பிட்டுருக்கின்ற எல்லா உணவுமே ரத்தத்தை கெடுக்கும், குற்றமுடையதுன்னு புரியுதுனாப்ல. அவரு கூட யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சண்முகத்து கூட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாட யாரும் வந்து என்கிட்ட பேசினாங்க. அவரு சொல்லி ஒரு அரைகுறையா செஞ்சு அந்த நோய் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நோய் நல்லா இருக்கு, என்னன்னு தெரியல. அவரை பத்தி முழு விவரம் தெரியாது. அப்புறம் அவரோட சொன்ன மாதிரி நான் வகுப்புல சொன்ன பணம் கட்டிட்டு இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது, இப்படி இப்படி என்னடா நம்ம கட்டண மீதி சொல்லிட்டேன். கட்டணம் இருந்தா உள்ள சேரு, ஏன்னா எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நமக்கு அனுபவம் கிடைக்கிறது இல்லையா, எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல. கட்டண மீதி இல்லை, கட்டணம் கட்டிட்டு சேர்றேன் அப்படின்னாரு. உடனே சேருங்கன்னு சொன்னேன். இப்ப அதெல்லாம் அவங்க சொந்த விஷயம். நம்ம எப்பவுமே உண்மையை பேசிடணும், இதெல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு. நம்ம உண்மையை பேசாத வரைக்கும் ஒண்ணு. ஆனா இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது பரிணாம அறிவியல். ஒரு நாள்ல யாரும் தப்பித்து போக முடியாது. பழைய மாதிரி வந்தாகணுங்க, பழைய மாதிரி ஒழுக்கம்ங்கிற ஒண்ணு வந்தாகணும். முதல்ல உணவு ஒழுக்கத்தை கத்துக்கணும். இப்போ எனக்கு மட்டும் உணவு ஒழுக்க முடியும், நல்ல வேலை வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி இல்லைன்னா உணவு ஒழுக்கம் எனக்கு அப்படி மட்டும் தெரியும். என் குழந்தைகளை வந்து நான் ஒழுக்கமா வளர்த்திருக்க முடியாது. நான் நிறைய அறிவியல நிறைய விவாதம் பண்றேன். எல்லாரும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு அறிவியல் என்பது ஏதோ டிகிரி வாங்கினதான். இந்த டிகிரிங்கிறது வெள்ளைக்கார அந்த பரதேசியால் கொடுக்கப்பட்ட ஒரு மாயை தான். அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இன்னைக்கு பட்டம் படிச்சவனுக்கு எதுக்கு மரியாதை பாருங்க. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை. மக்கள் தொகை பெருக 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 ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்விச்சாலைகள் பூரா என்ன ஆகுதுங்க? இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கல்விச்சாலைகள் பூரா தவறான கல்விச்சாலைகள் எல்லாம் இல்ல, எதற்கும் பயன்படாத கல்விச்சாலைகள், ஏற்றி சுரக்காய். அதே மாதிரி தான் இப்ப வெங்கடேசன் மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர். அவர் என்ன பண்றாரு, அந்த வெள்ளைக்காரன் கல்வி முறை தவறுன்னு சொல்லி போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் திருப்பி போய் ஆராய்ச்சி பண்றாரு. உயிரை பணை வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. இந்தியாவில் இருக்கிற எந்த இலக்கியம் கிடையாது, அங்க ஜெர்மன் இருக்கிற இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணி 95 விழுக்காடு அவரு கொடுத்த ஞானம் தான் எனக்கு அறிவை தந்ததுன்னு சொல்றாரு. அதை வச்சுக்கொண்டு 5 விழுக்காடு இங்கிருந்து எடுத்துக்கிறார். அவரை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்ல அப்படின்னா இந்த செய்முறை இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? இந்த எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் நான் கையில் எடுத்துக்கிறேன். நம்ம உண்மையின் பக்கம் நின்னாகணுங்கிறது தான் நான் 25 வருஷம் நிற்கிறேன். என்னோட போட்டி போட்டு யாரும் வரவே இல்லையே. எங்கிட்ட கத்துக்கிட்டு பூரா திருடனா இருக்கான், முள்ள மாதிரியா இருக்கான், முடிச்சவைக்கியா இருக்கான், ஓடி போனவன், இப்படித்தான் இருக்கானுங்க. காரணம் இவன் சுயநலத்துலதான் வந்து கத்துக்கிறான். யாரும் சமுதாய நோக்கத்தோட யாரும் கத்துக்கிறது இல்லை. சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், கத்துக்கிறது இல்லை. அதனாலதான் நான் இன்னும் வந்து இல்ல, அப்ப எளிமையா இருந்தா தான் இயற்கை நமக்கு உதவி செய்யுங்கிறனால நான் எளிமையா போறேன். ஆடம்பரமா போனா என்ன ஆகும்? அப்ப ஆடம்பரப்பட என் குடும்பம் நாசமாயிருப்பாரு, என் குழந்தைகளும் நாசமாயிருவாங்க. நான் சரியா அறிவியலை வச்சு திருத்தவே முடியாது. ஒரு குடும்பம் ஆடம்பரம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நீங்க கண்டிக்கவே முடியாது. ஒரு கணவன் மனைவி ஆடம்பரமா இருந்தாங்கன்னா யாரை கண்டிக்க முடியாது? தன் குழந்தைகளை வந்து கண்டிக்க முடியாது. ரொம்ப தப்பா போயிடும். அதுதான் இந்த தமிழ்நாடு இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதிக சாராயத்தன்மையும் அதிக ஊழல் நடக்கிறதும் தமிழ்நாடு தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தென்னை உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினான் பாரதி. இதுக்கு நேர் எதிராக இங்கு இது காரணம் அந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். அப்படித்தான் நான் சொல்ல முடியும். கல்வியின் பயன் ஒழுக்கம் சொல்றாங்க. கல்வியின் பயன் ஒழுக்கம். நாம என்ன சொல்றோம்? பரிணாமத்தினுடைய எச்சமாக இருக்கிற அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ வேண்டும், அங்கே விண்வெளி எங்கும் பரவ வேண்டும்.
அதற்கான கல்வி முறை வந்தாக வேண்டும். அப்படித்தான் இது இருக்குது. மேடம் நம்ம பேசுவோம். சரியா? மணி என்னாச்சு? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம அந்த அறிவியல் வளருவதற்கு நம்ம உறுதியா நிற்போம். இந்த 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 அறிவு இந்த மின்சாரங்கள் நாம் கண்டுபிடிக்கப்பட்ட இதெல்லாம் நேத்து கூட ஒன்று பார்த்தேன். ஒரு படம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஒரு ஒரு மோட்டார் படம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? புதுசா எதா இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கலாம். இல்ல, இப்படித்தான் இருக்கு. இப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னடா நாடு இவ்வளவு நாசமா போகுது அப்படின்னு. ஒரு கண் முன்னாடி கொலை செய்யறது இது வரைக்கும் நான் ஒரு இராணுவத்துல கூட இப்படி பண்ண மாட்டாங்க. தீவிரவாதிகள் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அவனை ஒன்றும் பண்ண முடியாது. தீவிரவாதிகளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கையில துப்பாக்கி வச்சிருக்க தீவிரவாதிகள் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சாதாரண விசாரிக்க அது பழகாத வெள்ளக்காரனுடைய என்ன அயோக்கியத்தனமோ அதே அயோக்கியத்தனம் இந்த காவல்துறை பண்ணுது. நீதித்துறைக்கும் அந்த தைரியம் கிடையாது. பிடிச்சி முதல்ல அத்தனை பேர்த்து பிடிச்சி உள்ள வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு அந்த சம்பளத்துல கை வைக்கணும். முதல்ல எடுத்தோடனே இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சம்பளம் கிடையாதுன்னு போடணும். என்னது வழக்கு முடியறதுக்கு எவனுக்கும் சம்பளம் அதுல கை வைங்க. நீங்க முதல்ல வழக்கு முடிகிற வரைக்கும் சம்பளம் கிடையாதுன்னு அவ்வளவுதான். 10-15 வருஷம் ஆகும். ஆனா இதுல நல்லா மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. அடிச்சது கிட்டிச்சது கொலை செஞ்சது 50 இடத்துல காயங்கள். நினைச்சு அவன் சொல்றான், நீதிபதியே சொல்றேன், என்னடா இப்படி என்னடா பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறப்பல எஃப்ஐஆர் கொடுமை 50 இடத்துல. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இப்ப உலகம் பூரா காட்டிவிட்டாங்க. உலகம் பூரா காட்டிக்கிட்டாங்க. அதுல ஒரு பையன் தைரியம் யோகியத்தை காட்டியாச்சு. இப்போ ஆமா, தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுங்கிறது உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. உலகம் பூரா காட்டிவிட்டாங்க. ஆமா, இது உலகமான பேசி பொருளா வந்துடுதுங்க. நாளைக்கு ஐநா வரைக்கும் போகும். இவன் பாலஸ்தீன்காரன் பண்றான் அதேதான். பாலஸ்தீன்காரன் இஸ்ரேல்காரன் நெத்தன்யாகு என்ன பண்றானோ அதை விட மோசமா நடந்திருக்குது. இதேதான் நெத்தன்யாகு பண்றான். இதேதான் அமெரிக்கக்காரனும் பண்றான். அமெரிக்கக்காரன் இதை விட ஐக்கியத்தனம். அமெரிக்கக்காரன் பார்த்தீங்கன்னா இதை விட கொடூரமானவன். அவன் பாருங்க, நேரா போற யாரையுமே கேட்கறதுல குண்டை போடுறது. யாரையுமே கேட்கறதுல குண்டை போடுறது. இது வரைக்கும் 30 நாடுகள்ல போர் புரிஞ்சிருக்கிறான். யாரு? இந்த அமெரிக்கக்காரன் 30 நாடுகளை போர் புரிஞ்சிருக்கானுங்க. ஆனா அடி வாங்கிட்டு வருவானுங்க. மானம் மரியாதையா இருக்காது. அடி வாங்கி வியட்நாம்ல மானம் கட்டு போன பாரு, அதே மாதிரி தான். அப்படிதான் எல்லாம் வேட்டையாடுறதுன்னா தமிழ் மக்களை 2 லட்சம் பேர்த்த கொலை செஞ்சாங்க பாரு. அதெல்லாம் எதுவும் சாதமா? இது பாருங்க, இந்த மாதிரி நல்ல வேலை இப்ப இந்த ஊடகம் இருக்கங்காட்டி தான் எல்லாமே பேச முடியுது. ஆனா எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டு மாட்டிக்கிட்டானுங்க. அத்தனை பேருக்கும் சாகும் வரை சாகும் வரை தண்டனை கொடுக்கணும். இந்த மரண தண்டனை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி, அவன் சாகும் வரை எங்க இருக்கணும், நீதிமன்றத்திலேயே சாகணும். தினம் நினைச்சு சாகணும். நல்ல தண்டனை அது. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கொடுத்தாங்க சாகும் வரைக்கும். அந்த மாதிரி இவனுக்கு சாகும் வரைக்கும். இன்னொருத்தர இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் பண்றான் பாருங்க, அவனுக்கு அப்படிதான். இந்த மாதிரி போடணும். முதல்ல அரசாங்க அதிகாரிகள் பூரா வேட்டையாடணும். இந்த மாதிரி நீதி நிலைநாட்டணும். வேற வழி இருக்கிறது ஒரே ஒண்ணு, நீதிமன்றம் கடைசி வாய்ப்பு. அவங்களும் இப்படி பண்ணாம இருந்த என்ன ஆகும்? நல்லா போட்டாங்க. இந்த மாதிரி வரணும். இந்த நீதிபதி நல்லா வாங்குவாருன்னு நினைக்கிறேன். நீதிபதியே சொல்லிட்டாரு, இந்த கொலைக்காரணம் அரசாங்கம்ட்டாரு. கொலைக்காரன் அரசாங்கமே மக்களை கொலை செய்திருக்காரு. ரொம்ப அருமையான வரி. அரசாங்கமே கொலை செஞ்சிருக்குன்னு அழகா சொல்லிட்டாரு. அரசாங்கம் தான் கொலை செஞ்சிருக்கு, அரசாங்கம் தான் பொறுப்புட்டாரு. அடிச்சாச்சு, அவ்வளவுதான். இந்த 2 நாள்லயே முடிச்சாச்சு. இனி இது பேருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இனி தப்பிக்க முடியாது. இனி எவனும் இல்ல, கொலை செஞ்சவன் பூரா இந்த எப்பயுமே கொலை செஞ்சு ஒத்துக்க மாட்டான். இந்த காவல் சொல்லுக்கு களை எடுத்தாங்க. அதாவது இவ்வளவு அறிவியல் முன்னேறி இருக்குது. ஒரு எவ்வளவு அறிவியல் முன்னேறி கண்ணை வச்சே கண்டுபிடிக்கலாங்க. கண்ணை வச்சே அவர் கண்டுபிடிச்சிடலாம். அவர் திருடனா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு அப்படித்தான். நான் அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை ஒன்று உருவாக்கிட்டு வர்றேன். 2-3 சிஸ்டம் இருக்குங்க நம்ம உடம்புல. பார்த்தீங்கன்னா கைரேகை இருப்பேன். கைரேகையை விட கைரேகை ஒரு சிஸ்டம் இருக்கு, டிஎன்ஏ ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் கண் இருக்கு. பார்த்தீங்களா? இந்த கண்ணே எல்லாத்துக்கும் அடிக்கோலா இருக்கும். ஒருத்தர் பொய் சொல்றானே இல்லையான்னு அப்படியெல்லாம் பயிற்சி இருக்கு.
அப்ப இந்த வள்ளுவர் சொல்லுவாரு, அதாவது நுண்ணியம் என்பார் அளக்கும், நுண்ணியம் என்பார் அளக்கும் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிறர்பர். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல், ஏதோ மெஷர்மெண்ட் இருக்கும். மனிதன் கண்டுபிடிச்ச நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த மெஷர்மெண்ட்டை வைத்துக்கொண்டு தான் கணக்கு போடுவாங்க, அளப்பாங்க, அதுதான் சிறந்ததும்பாங்க. ஆனால் வள்ளுவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுடா அப்படிங்கிறாரு. என்ன அழகா எழுதியிருக்க இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை. இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை புறன்னு எழுதியிருப்பாரு. நீங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் ஒத்துக்கிறாரா? இந்த கண் இருக்கடா, அது அதை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்கிறதுனா எப்பேற்பட்ட ஞானம் இந்த தமிழுக்கு இருந்திருக்கு பாருங்க. இப்பேற்பட்ட அறிவு நிறைந்த இந்த நாட்டுலதான் இந்த மாதிரி கேவலமான சாவுகள் நடக்குது. அடிச்சு கொண்டிருக்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க அந்த அந்த புகார் கொடுத்த 2 பேரும் பயங்கரமான குற்றவாளிகள். அவங்க வந்து சமூக ஒழுக்கம் இல்லாதவர்கள். அவங்க அந்த 2 மகளும் அம்மாவும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 10-20 வருஷமா மக்கள்கிட்ட பொய் சொல்லி பணம் வாங்கிட்டு சென்னையோட தொடர வச்சு பல கோடி திருடி இருக்காங்க அவங்க எல்லாம். அந்த அம்மாவும் பிள்ளையும், அந்த அம்மாவும் பிள்ளையும் பல கோடி திருடுறது. அரசுல வேலை வாங்கி தெரிஞ்சு பல கோடி திருடுறது இவங்க வேலை. இதுலதான் எல்லாம் மாற்றானுங்க. மந்திரியில இருந்து அத்தனை பேர் வருவானுங்க. வெளிச்சுக்கு வந்துருச்சு. இப்பதான் வெளிச்சுக்கு வருது. அவங்க ஏற்கனவே அக்யூஸ்டு. அதுல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் பல கோடி வாங்கி 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 வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. அதுலதான் இந்த பையன் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரே நாள் 2 நாள்ல முடிச்சு போட்டாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப மோசம். அப்ப அந்த பொம்பளையும் அம்மாவும் மகளும் சேர்ந்து உலக கிரிமினல் அவங்க இப்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்படி இல்லைங்க. 10 வருஷமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிகளோட உறவு வச்சுக்கிறது, எல்லா அரசாங்கம் உறவு வைத்துக் கொண்டு வேலை வாங்கி தர ஏமாத்தின கும்பல் தான் அந்த 2 பேருமே, அம்மாளும் மகனும். எல்லாமே வெளியே வந்துருச்சு. வேலை வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு, நான் பார்த்தேன். நான் என்னுடைய மாணவர், அவரு மதுரை மாணவர். நான் நேற்று தான் பார்த்தேன். அவரு கல்லூரி பிரின்சிபலா இருந்தவர். இப்போ ஓடிட்டு இருக்கு பாருங்க. கல்லூரி பிரின்சிபலா இருந்தவன் இப்ப அவர் வேலை இல்லாம இந்த படிச்சவனுக்குலாம் வேலை இல்லைங்கிறது தான் காரணம். அவரு என்னுடைய மாணவர் தான். அவரு வந்து என்ன சொல்றாரு, எனக்கு பேட்டி கொடுக்குறாரு. நான் 10 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு அவரு. அந்த இந்த பொண்ணு கிட்ட, அம்மா மகள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வேலை வாங்கிட்டாரு. அதாவது படிச்சவங்க பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டி, அப்ப இந்த படிப்புக்கு மரியாதை இல்லைங்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த ஒழுக்கம் கட்ட கல்விக்கு ஒரு படிச்சிருக்கிறான், படிச்சு கொண்டு போய் லஞ்சம் பேசுறது. உனக்கு வந்து வாத்தியார் எவ்வளவு வாங்கி தரேன், 10 லட்சம் லஞ்சம் கொண்டு. அப்ப வாத்தியார்களுக்கு என்ன மரியாதை இருக்குது இந்த இடத்துல? அப்ப படித்தா வேலை கிடையாது. படிச்சா அதே வாத்தியார் லஞ்சம் கொடுத்து வேலை செய்யற மாதிரி தான் எல்லாம். எனக்கு துணைவேந்தரை லஞ்சம் கொடுத்து தான் சேர்றான். துணைவேந்தருங்க மாணவனுக்கு பாடம் சொல்லி தர்ற ஆசிரியர் லஞ்சம் கொடுத்து சேர்றான்னா அப்புறம் என்ன மானங்கட்ட கல்வின்னு பாருங்க. இந்த கல்வி எங்க போய் நிற்பீங்க? இந்த வெள்ளக்கார கல்வி முறை தான் இந்த கல்வி முறை. எல்லாம் அவனுக்கு தான். அப்ப நாம மாத்தி சிந்திக்கிறோம் பாருங்க. அதனால போனது போச்சு. இனி அந்த உயிர் வரப்போறது இல்லை. இன்னும் எத்தனை உயிர் சாக போகுதுன்னு தெரியும். நிறைய உயிர் போகுங்க. இந்த உழைப்பு, அது உற்பத்தி இல்லாத கல்வி முறை வந்துச்சுன்னா, உற்பத்தி இல்லாத கல்வி. நாம வந்து பாரு, இனியன் என்ன பண்றாருன்னா, இந்த உணவில்லாமல் வாழ்களை கெட்டியே பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட யாரும் போட்டிக்கு வர்றதில்லை. என்னோட யாரும் போட்டிக்கே நான் எந்த இயற்கையும் சிபாரிசு பண்றதே இல்லையா. இந்த இயற்கையும் நானே சொல்றேன். நானே என் கண்ணு வந்து தெரிய மாட்டேங்குது. கண்ணு நல்லா தான் இருக்குது, கண்ணு தெளிவா தான் இருக்கு. ஆனா சிறு எழுத்து படிக்க முடியல. அப்புறம் தான் தெரியுது எலுமிச்சம்பழம் குற்றம்னு. எவ்வளவு கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. மனிதன் பிறந்ததுல இருந்து உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க எவனாச்சும் உணவு பழக்கம் இல்லாத, இப்ப நம்ம சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு உணவு பழம் வச்சிருக்கிறா, சுத்தப்படுத்துவதற்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்குது, சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்குது. இப்ப சராசரி உலகம் சாப்பிடறது போற மன ரீதியான உணவு பழக்கம். அதனாலதான் வந்து விண்வெளிக்கு போறவனு இறந்தது. விண்வெளிக்கு போறவனு நான் வந்து ChatGPTல கேட்கறேன், இப்படி விண்வெளி வீரர்கள் இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா அவர்களுக்கும் உணவை பத்தி தெரியாதுங்கிறான். உணவை பத்தி தெரியல. அந்த நல்லா மைக்ரோசாஃப்ட் நல்லா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் போட்டு பாத்தீங்களா? போட்டு பாருங்க, ரொம்ப அருமையா பண்ணுது. நான் கேட்கறேன். இப்ப நான் இப்ப மைக்ரோசாஃப்ட் போட்டா வேற ஏதோ பேர்ல வருது, பீன்னு வருதா? பி ஏதோ பேர், வேற ஒரு பேர்ல வருதா? அது இல்ல, ஒரு படம் மைக்ரோசாஃப்ட்ல அம்புக்குறி மாதிரி வரும். இப்படி வரும்.
இப்படி இதான் மைக்ரோசாஃப்ட் அடையாளம். ஓ சரி சரி. இந்த மாதிரி ஆனா வரும். வேற நான் போட்ட மைக்ரோசாஃப்ட்ல 2 3 வந்தது. நான் வந்து ஏதோ ஏழு ஒரு வந்தது. ஆமா போடுங்க. அது எல்லாமே இலவசம் தான். ரொம்ப அருமையா பண்றாங்க. நான் நேத்து ஒரு இப்ப 2 3 படம் போட்டேன். இந்த சக்கரம் போட்டது, ம். கிராவிட்டி வில் கரெக்டான்னு கேட்டேன். ஆன்டி கிராவிட்டி, கிராவிட்டி வில் கிடையாது, ஆன்டி கிராவிட்டி வில். ம். அப்ப இந்த காந்தத்தை வர இந்த காந்தம் வரணுங்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு சரியான அந்த நானும் நிறைய பேர்த்துக்கு இது ஒப்பீனியன் கேட்டா கூட அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க. புரியலையே. இப்ப நான் படம் உங்களுக்கு படிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுதா? இந்த படிச்சு பார்த்தீங்களா நீங்க? எது சார்? உங்களுக்கு புரியுதுல்ல? எது? இந்த காந்தத்தை நேத்து பத்தி படம் இல்ல. அதே இல்ல. பொதுவா அது நேற்று நிறைய அந்த தியரி கண்டுபிடிச்சிருக்கேன். தியரி நான் சொல்றது தியரி தான். ஆனா பிராக்டிக்கலா நான் பார்த்தது, நான் பலது நான் பிராக்டிக்கல் பண்ணி பார்த்தேன். ஆன்டி கிராவிட்டிவில் நான் பண்ணி பார்த்துட்டேன். ஆன்டி கிராவிட்டியில் பண்ணி வைத்த காரணமே வந்து அந்த அந்த காந்த சூடாகிறது தான் காரணம். இப்போ நான் கண்டுபிடிச்ச காந்த 400 டிகிரி தாங்குதுன்னா செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். செஞ்சு பார்த்தா தான் தியரி வந்து கரெக்டு. தியரி கரெக்ட். இப்போ அதனாலதான் யாரும் இதை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா யாருக்கும் மெட்டலை பத்தி தெரிய மாட்டேங்குது. மெட்டலை பத்தி தெரிய மாட்டேங்குது. தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னங்க மெட்டலை பத்தி தெரிய மாட்டேங்குது யாருமா? ஐயா உங்களுக்கு மெட்டல் பத்தி தெரியுமா? கேசவன் ஐயா. இல்லையா? தண்ணி தான் அடிப்படைங்க. தண்ணி வச்சுட்டு எல்லாம் மெட்டல்னாவே தண்ணி தான் முதல்ல எடுப்பாங்க. அதனோட திக்னஸ் என்னன்னு பார்ப்பாங்க. திக்கர் தேன் வாட்டர் அப்படிம்பாங்க. திக்கர் தேன் 9 டைம்ஸ் திக்கர் தேன் வாட்டர், 7 டைம்ஸ் திக்கர் தேன் வாட்டர், 1 டைம் திக்கர் தேன் வாட்டர். இப்படி இந்த திக்கர் தேன் வாட்டர் தண்ணீரை ஒரு அடர்த்தியை வைத்து கொண்டுதான் இருப்பாங்க. இரும்பு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் திக்கர் தேன் வாட்டர் இருப்பாங்க. தண்ணீர் என்பது, இந்த இரும்பு என்பது தண்ணீரோட 7 மடங்கு கனமானது. 7 மடங்கு கனமானது. அதே மாதிரி அப்படி நான் படிச்சுட்டே வரும்போது மெர்க்குரி வரும். மெர்க்குரி வந்து 13.5 டைம்ஸ் திக்கர் தேன் வாட்டர் இருப்பாங்க. அதாவது தண்ணீர் இந்த மெர்க்குரி என்பது தண்ணியை விட 13.5 மடங்கு தட்டி. அதே மாதிரி ஈயம் இப்படிதான் வந்துட்டே இருக்கும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. மெர்க்குரி வச்சுக்கிட்டு மெர்க்குரி மேலே நீங்க இரும்பு பற்றி இரும்பு அப்படியே மேந்துட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணி இரும்பு வந்து 7 மடங்கு தான். ஆனால் இது வந்து மெர்க்குரி பாதரசம். அது பார்த்தீங்கன்னா தண்ணியை விட 13 மடங்கு 13 மடங்கு. நீ இரும்பே மேலே மேந்துட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்கு. எங்கிட்ட இருக்குது, நான் வாங்கி வச்சிருக்கேன். எப்பவோ வாங்கி வச்சேன். அதையே எங்க என்ன போய் சொல்றேன்னா, இந்த கல்வி முறை தப்பா இருக்கிறதுனால இப்ப நாம வந்து நான் சுய ஆராய்ச்சி இப்ப நம்ம எல்லாமே சுய ஆராய்ச்சி பண்றவங்க தான். இப்ப சுய ஆராய்ச்சி பண்ணங்காட்டுதானே உண்மை என்னன்னு தெரியுது. நாம மட்டும் அப்ப இந்த ருசிங்கிறது ஒண்ணு கண்டுபிடிப்பாரு. ருசின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இப்ப நாம வந்து உணவு சாப்பிடுறது என்பது வேறு. நாம் பிறவிலிருந்து ருசிக்கு அடிமையான காட்டித்தான் நம்ம நோயில மாட்டிக்கிட்டோங்கிறது எவனும் தர்றது, எவனும் வாயிருந்தே சொல்றது இல்லை. நாம நினைச்ச எந்த உணவோட சாப்பிட முடியும், அது வேற. ஆனால் அந்த உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது வேற. அப்ப நாம தவறாகவே சொல்லப்படுகிறது. தவறாகவே இதுக்காரன் திருப்பி வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறை வந்து எல்லாமே தப்பு. உலகத்தையே நாசம் பண்றது வெள்ளைக்காரோட ஆராய்ச்சி முறை தான். அப்ப இப்ப படிச்சு வேலை கிடையாது, சுய சிந்தனை கிடையாது. இப்ப எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, மருத்துவத்துல கூட அப்படிதான் பண்றாங்க. எந்த தகுதியும் கிடையாது. நீ கையில பணம் இருந்தா நீ டாக்டர் ஆயிடலாம். கையில பணம் இருந்தா நீ மருத்துவர் ஆயிடலாம். நீ படிக்கலாம் அவசியம் இல்லை. கையில பணம் இருந்தா நீ மருத்துவர் ஆயிடலாம். ஆனா இங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ படிச்சுதான் மருத்துவர் ஆகணும், தேர்வு எழுதணும். அதுக்கே 10 லட்சம் செலவாகு தேர்வு எழுதுருக்கு. சரி முடிச்சுக்கலாம். சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதே சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதாவது அந்த அதை யோசித்த மாதிரி நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். மறுபடியும் படிக்க வேண்டியதுதான். நிறைய நீங்க சாட்ஜிபி வச்சு படிங்க. சாட்ஜிபிங்கிறது ஆனா சொந்த அறிவு கொஞ்சம் இருக்கணும். சும்மா சாட்ஜிபி ஒரு கண்டுபிடிப்பாளர் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? செயற்கை நுண்ணறிவு. அறிவு என்பது வேற, செயற்கை நுண்ணறிவு என்பது அதுக்கு பேரு செயற்கை நுண்ணறிவு ஆகி போச்சு. தகவலை திரட்டி கொடுக்கும், நீங்க கொடுக்குற விஷயத்தை வந்து ஒழுங்கு பண்ணி கொடுக்கும். நீங்க உணவு இல்லாமல் வாழும் கலை இப்போ எல்லாமே போடலாம். பிடிச்சிக்கலாம். வச்சுட்டுங்களா? வச்சிடுறேன்.
சரிங்க. நன்றியா. வச்சிடலாமா? சரி 6 மணிக்கு பேசுவோம். சரிங்க.